இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரட்டை பயன்படுத்தி மால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மால்கோவா செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறாதுங்க. சட்டுன்னு 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மால்கோவா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கேரட்டை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த கேரட்டை நல்லாவே அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்த கேரட்டை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை அரைச்சதுக்கப்புறம் 1-2 கேரட்டு மிக்ஸி ஜாரில் அரைப்படாமல் இருந்தால் அதை ஸ்பூன்னால் வெளியில் எடுத்துருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த கேரட்டை வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியோட அளவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவோடைய பதம்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கலந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் பொடி சிவப்பு கலர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கேசரி கலர் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஆப்ப சோடா கேசரி கலர் பொடியெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்படி மாவை கலந்துட்டு நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு விடும்போது இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இது கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவை அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்டுக்கான சுகர் சிரப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சுகர் சிரப்பு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. சுகர் சிரப்பு தயார் பண்ணுறதுக்காக நீங்கள் சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவு எடுத்துக்கிறலாங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதி வந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி தயார் பண்ணுவோமோ அந்த மாதிரி சுகர் சிரப்பை நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி சுகர் சிரப்பை தயார் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த சுகர் சிரப்பு ஓரளவுக்கு நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்டை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே உங்களுக்கு தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கரண்டினால் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மேலே மாவு மேலே இப்படி ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு அப்பா மாதிரி புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த ஸ்வீட்டை பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் உங்களுக்கு நல்லா மாவு வெந்து வரும். இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் மாவு சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இன்னொரு குழிக்கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா இந்த மால்கோவா செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ சுகர் சிரப்பில் சேர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட்டை சுகர் சிரப்பில் சேர்க்கறதுக்காக சுகர் சிரப்பு ஆறாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடோடு இருக்கணும். ஆறி போயிருந்தால் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்சு வச்சுருக்க ஒவ்வொரு மால்கோவாவும் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பில் சேர்த்ததுமே ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதுங்க. நல்ல சுகர் சிரப்பெல்லாம் இந்த மால்கோவாவில் இறங்கி நல்ல ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக ஊறி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்வீட்டாக நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய மால்கோவா தயாராகிடுச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கேரட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்களும் மால்கோவா செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை கையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.